வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு உளுந்து வடை மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை உளுந்து தான் எடுத்து ஊற வச்சிருக்கேன். 1 hour முன்னாடி ஊற வச்சேன். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் பிடிக்கும். 1 hour மட்டும் ஊற வச்சுங்க. அரைச்சிட்டு வந்துடுவோம் கிரைண்டரில். 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணியோடய அப்படியே சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து அரைக்கணும். மெதுவடை செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நேவாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் தண்ணி தெளித்து தான் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம். கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லாட்டி குழந்தைங்க எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. அவங்க எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அரிசி மாவு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்துருக்கேன். அரிசி மாவு ஆட் பண்ணிக்குவோம். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது வடை. கிரைண்டரில் அரைக்கும். நல்ல மாவு எப்படி எலும்பி வந்துருக்கு பாருங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரித்து எடுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தண்ணியில் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்கணும். உருட்டி நடுப்பட இந்த மாதிரி குழி வச்சு இப்படி போடணும். ஒவ்வொரு காவும் தண்ணியில் நினச்சிக்கணும் கையை. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாக்க சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.